கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 103 சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 103 வசனம் 13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே இறங்குகிறார் என்ற வார்த்தை ஆண்டவர் உதவி செய்கின்றார், நன்மைகளை கொடுக்கின்றார், அவர்களை காத்து கொள்ளுகின்றார், தாங்கிக் கொள்ளுகின்றார், கைவிடாதிருக்கின்றார். அவர்களுக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து பார்த்து செய்கின்றார். அவர்களுடைய முன்னேற்றத்தில், அவருடைய நலனில், அவருடைய எதிர்கால வளர்ச்சியில், அவருடைய ஆரோக்கியத்தில் எல்லாவற்றிலும் அவர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்கிறதான இத்தனை காரியத்தை இறங்குகிறார் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்குள்ளாக அது முடிகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி இறங்குகின்ற கடவுள் யாரை ஒப்பிட்டு சொல்லுகிறார் இங்கே என்றால் தகப்பனை ஒப்பிட்டு சொல்லுகின்றார். ஒரு தகப்பன் இயல்பாகவே எல்லாருடைய குடும்பத்திலும் தன் பிள்ளைகளுக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் தேவை என்பதை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, கல்வியை குறித்து, ஆரோக்கியத்தை குறித்து தகப்பன் மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருந்து, நான் பட்ட கஷ்டத்தைப் போல, நான் சிரமப்பட்டதைப் போல என் பிள்ளைகள் சிரமப்படக்கூடாது, அதற்காக நான் எவ்வளவேன்னு நான் உழைப்பேன் என்று சொல்லி தகப்பன் அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சிக்காக அவ்வளவு பாடுபடுகிறதை நம்முடைய குடும்பங்களிலே இன்றளவும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றளவும் ஒரு தகப்பன் தான் ஈன்றெடுத்த பிள்ளையினுடைய நலனுக்காக எவ்வளவு தூரம் பிரயாசம் எடுக்கின்றார் என்பதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதே வண்ணமாக என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை உங்களுடைய வளர்ச்சியில் நான் அக்கறை உள்ளவராக இருக்கிறேன் என்பதை கடவுள் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார். அதை தான் இங்கே கர்த்தருடைய தாசன் மூலமாய் சொல்லப்படுகின்றது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறதைப் போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தம்மை நம்பி இருக்கிறவர்கள், தம்மை தேடுகிறவர்கள், தம்மிடத்திலே தன்னுடைய காரியத்தை ஒப்புவித்து இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கின்றார்? இறங்கி உதவி செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆம், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய சரீரப்பிரகாரமான தகப்பன்மாரிடத்திலிருந்து எவ்வளோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம் அல்லவா? இன்றைக்கு ஒருவேளை ஒரு நல்ல நிலையிலே நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படையாக விளங்கி இருப்பது என்ன? தகப்பனுடைய தியாகம், நம்மை பெற்றோருடைய தியாகம் அல்லவா? ஆம், அப்படிப்பட்டதான அனுபவத்திற்குள்ளாக வந்திருக்கிற நாம் கடவுளை குறித்து இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே தகப்பனுடைய உறவை குறித்து கடவுள் சொல்லித் தருகின்றார். உங்களுடைய தகப்பன்மார் எப்படி உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறார்களோ அதே வண்ணமாக எனக்கு பயந்திருக்கிறவர்கள், என்னை நம்பி இருக்கிறவர்கள், என்னை தேடுகிறவர்களுக்கு நான் உதவி செய்கின்ற ஆண்டவராய் நான் இருக்கிறேன் என்று சொல்லித் தருகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், நம் தகப்பனைப் போல இன்னும் நம் தகப்பனை விட ஒரு படி அதிகமாக கடவுள் நம்முடைய நலனிலே அக்கறை உள்ள கடவுளாக இருக்கின்றார். அதையும் ஆண்டவர் தான் உறுதிப்படுத்துகின்றார். புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம் இருக்கிறது. பசியாய் இருக்கிறது என்று பிள்ளை அப்பம் கேட்டால் நாம் கல்லை கொடுப்பானா உன்னுடைய தந்தை? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய உங்கள் பிதாக்கள். இல்லையா? அங்கே பொல்லாதவர்கள் தந்தைகளை குற்றப்படுத்துவதல்ல, உலக பிரகாரமாக சாதாரண ஒரு மனிதனாக இருக்கின்றவர்களே பிள்ளைகளுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கும் பொழுது
தம்மை வேண்டிக் கொள்ளுகிற, தம்மை நம்பி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு பரமபிதா எவ்வளவு அதிகமாய் செய்வார் என்று சொல்லித் தருகின்றார். ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தயவு செய்து ஆண்டவர் உங்களுக்காக அக்கறை கொள்ளுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். உங்களுடைய நலனில் எப்பொழுதும் அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். உங்களை சுகமாக வாழ வைக்க வேண்டும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை பலப்படுத்த வேண்டும், உங்களை உயர்த்த வேண்டும், நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் உங்களுக்கு தர வேண்டும் என்கின்ற காரியங்களை கடவுள் மிக மிக அதிகமாக ஆண்டவர் கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். யார் எனக்கு இருக்கின்றார்கள்? யார் எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்வார்கள்? யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? யார் எனக்கு வழி காட்டுவார்கள் என்றெல்லாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நம் தகப்பனைப் போலவே இன்னொரு பரமபிதா நமக்கு இருக்கிறார். அவர் நம்முடைய நலனிலே, சுகத்தில் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஏற்ற நேரத்திலே நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவதைப் போல எங்களுக்கு இறங்குகின்ற ஆண்டவராக இருக்கிறீர். உமக்கு தோத்திரம் ஐயா. ஆகவே தான் நாங்கள் இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு வாழ முடிகிறது ஐயா. ஆண்டவரே, நீர் என்றும் மாறாத உம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழி நடத்தி கொண்டு வருகின்றீர். அடியனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து உமது பிள்ளைகளை நீ நடத்தப்போவதற்காய் தோத்திரம். உமது பிள்ளைகள் இருக்கிற சூழ்நிலைகள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அது வியாதியாக இருக்கலாம் ஆண்டவரே, சமாதானம் இல்லாத நிலையாக, பிரச்சனைகளாக, போராட்டங்களாக எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அவற்றிலே உமது பிள்ளைகளுக்கு உதவி செய்து ஆண்டவரே உமது பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.